GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. EPS Pictures and Pop-in Studios வழங்கும் The Dark Satan உங்கள் அபிமான திரையரங்குகளில் முக்கியமான வாக்குறுதிகள் தான். நேரத்தை நிரூபிக்கிறது முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்பு செய்திகளாக நான் அறிவிக்கிறேன். முதல் வாக்குறுதி, இதுவரை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 லட்சம் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் காலை உணவு வழங்கணும். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். இரண்டாம் வாக்குறுதி, 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் உரிமை தொகையை இனி 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கும். மூன்றாவது வாக்குறுதி, இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். நாலாவது வாக்குறுதி, அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். 5வது வாக்குறுதி, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயும் ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயாகவும் காப்பீட்டு தொகை 10 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும். 6வது வாக்குறுதி, உயர்கல்வியை அதிகரிக்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் இனி 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 7வது வாக்குறுதி, நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 8வது வாக்குறுதி, பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். 9வது, முதியோர் உதவித்தொகை 1,200 ரூபாயிலிருந்து முதியோர் உதவித்தொகை 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1,100 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தப்படும். 10வது, மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரண தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாகவும் மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். 10வது அறிவிப்பு, அன்னை தமிழை போற்ற பன்னாட்டு தமிழறிஞர்களையும் மொழி வல்லுநர்களையும் செம்மொழி மாநாடு சென்னையில் நடத்தப்படும். 12வது, ஒளிய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான அறிக்கையை நாடு முழுவதும் விவாத பொருளாக்கி மாநில அரசின் உரிமைகளை நிலைநாட்டும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். 13வது, சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கும் பெண்கள் தொழில் முனைவராக முன்னேறிடும் வகையில்
பிணை எதுவுமின்றி 5 லட்சம் வரை மானியத்துடன் வங்கிக் கடன் உதவி வழங்கப்படும். 14வது, பேரிடர்கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒருக்கு 25,000 ரூபாயாகவும், நீண்டகால பயிர்களுக்கு 27,000 ரூபாயாகவும், மானாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். 15வது, மாவட்டங்கள் முதல் வட்டங்கள் வரையிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். 16வது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்காக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும். 17வது, ஒன்றிய அரசின் 8வது ஊதியக்குழு அறிக்கையை ஒன்றிய அரசு செயல்படுத்தியதும் அதனை மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு செயல்படுத்த குழு அமைக்கப்படும். 18வது, அரசு அமைப்புகளில் ஏற்படும் 1,50,000 காலி பணியிடங்கள் கால தாமதமின்றி நிரப்பப்படும். 19வது, அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருக்கான பதவி உயர்வுகள் உரிய இடத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 20வது, உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் மடிக்கணினி வழங்கப்படும். 21வது, உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் ரூபாய் 1,500 மாத உதவித் தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். 22வது, புதிதாக 2 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் 2030ஆம் ஆண்டிற்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைடல் பூங்காக்கள், நகரங்களிலும் தேவைப்படும் இடங்களில் முழு அளவிலான தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். 23வது, 18 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். 24வது, தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்வு. உலக வணிக வரைபடத்தில் தமிழ்நாடு இடம் பிடிக்கும் வகையில் திராவிட மாடல் 2.0 ஆட்சியின் செயல்பாடுகள் அமையும். 25வது, தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடியிலிருந்து 5 லட்சம் கோடி ரூபாயாக 2 மடங்கு ஆக்கப்படும். 26வது, 5,000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்படும். 1000 கிராம தெய்வ திருக்கோவில்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும். 27வது, சிறுபான்மையினர் தொழில் தொடங்க டாம்கோ மூலம் கடன் பெறும் உச்சரம்பின் அளவு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். 28வது, அனைத்து மாவட்டங்களிலும் உணவு மற்றும் தங்குமிட வசதியோடு தரம் வாய்ந்த விளையாட்டு விடுதிகள் கட்டப்படும். 29வது, மிகவும் வறுமையில் வாடும் நலிவடைந்த குடும்பங்களை அடையாளம் கண்டு அவருக்கு வீட்டு வசதி, சமூக பாதுகாப்பு, வாழ்வாதாரம், திறன் மேம்பாடு, வங்கி கடன் உள்ள பல்வேறு உதவிகள் கிடைக்க தாயுமார் திட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். 30வது, கிராம சாலை திட்டத்தின் கீழ் 15,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீர் செய்யப்படும். 31வது, அனைத்து மாநகராட்சிகள், முக்கிய நகராட்சிகளில் 50 புதிய செம்மொழி பூங்காக்கள் அமைக்கப்படும். 32வது, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மாநகராட்சிகளின் அருகில் நவீன உலகத்தர வசதிகளோடு புதிய நகரங்கள் உருவாக்கப்படும்.
33வது, அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். 34வது, ஆதி திராவிட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுமரபினர் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை உயர்த்தப்படும். 35வது, மொழி போராட்ட வரலாற்றை இளைய தலைமுறையினர் அறிய நவீன நூலக வசதிகளோடு கூடிய காட்சி கூடம் பொள்ளாச்சியில் அமைக்கப்படும். 36வது, நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும். 37வது, தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கும் பொருட்டு குழந்தைகள் காப்பகம் 1000 உருவாக்கப்படும். 38வது, பல்வேறு துறைகளில் சிறப்ப பணியாற்றிடும் திருநர் திருநங்கையருக்கு விருது வழங்கப்படும். 39வது, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்கள் பள்ளி இடைநிறுத்தம் இல்லா நிலை அடைய நடவடிக்கை எடுக்கப்படும். 40வது, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் தொழில் தொடங்க டாப்செட்கோ மூலம் கடன் பெறும் உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். 41வது, கடலூர், தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சேலம், திருப்பூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கோவை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். 42வது, பத்திரிகையாளர்களின் குழந்தைகள் கல்விக்காக வழங்கப்படும் பல்வேறு உதவித்தொகை அனைத்தும் 2 மடங்காக உயர்த்தப்படும். 43வது, தமிழ்நாட்டில் 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும். 44வது, தமிழ்நாட்டின் MSME நிறுவன பொருட்கள் உலக அளவில் சந்தைப்படுத்த மெய்நிகர் வணிகத்தளம் உருவாக்கப்படும். 45வது, கிராமப்புறங்களில் ஆதாரங்களை கொண்டு ஊரகப் பகுதிகளில் 5000 புத்தொழில்கள் தொடங்கப்படும். 46வது, கூடைப்பந்து, கைப்பந்து, பேட்மிண்டன், தற்காப்பு கலை, வாள்வீச்சு விளையாட்டுக்கான பல்நோக்கு வசதி கொண்ட உள் விளையாட்டு அரங்குகள் அனைத்து மாவட்டங்களிலும் இருப்பது உறுதி செய்யப்படும். 47வது, மீனவர்கள் தங்களின் வருவாயை பெருக்குவதற்கு தேவையான நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்குதளங்களில் ஏற்படுத்தி தரப்படும். 48வது, அனைத்து அரசு கலைக்கல்லூரிகளும் வைஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் மையங்கள். 49வது, அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். 50வது, நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. 50வது, நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்ற மின்னடுப்பு போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இதெல்லாம் மறுபடியும் படிக்கிறேங்க. நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ
இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்கள் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் அவர் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். மீண்டும் சொல்லுகிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, தமிழ்நாட்டின் அனைத்து பகுதி வளர்ச்சியை உறுதி செய்ய கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் மாநில அளவிலான சராசரி வளர்ச்சி அடையும் வகையில் வட மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். அதேபோல் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தில் வேளாண் மற்றும் வேளாண் தொழில்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் டெல்டா மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். அது மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சியில் சாதனை புரிந்து வரும் மேற்கு மாவட்டங்களில் அடுத்த கட்ட தொழில் புரட்சியை உறுதி செய்திடும் வகையில் மேற்கு மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு தொழில் வளர்ச்சி திட்டம். நிறைவாக, கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் உரிய வளர்ச்சியை பெற்றிடவும் தென் தமிழகம் தொழில்மயமாவதை உறுதி செய்திடும் வகையிலும் தென் மாவட்டங்களான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். இந்த 4 சிறப்பு திட்டங்களையும் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஹைலைட்ஸ் மட்டும்தான். பொதுவாக தமிழ்நாட்டு தேர்தல்களை பொறுத்தவரைக்கும் திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. இப்போ திராவிட மாடல் 2.0க்கான இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாரா களமிறங்கி இருக்கு. திராவிட மாடல் 2.0ல 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி உறுதி. மீதமுள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் ஊடக நண்பர்களும் களத்தில் களமாடக்கூடிய உடன்பிறப்புகளும் சமூக வலைத்தளங்களில் இயங்கக்கூடிய தோழர்களும் அனைத்து மக்களும் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மாபெரும் மக்கள் சமான இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகள் சட்டங்களாகவும் மாபெரும் திட்டங்களாகவும் மாறும். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. EPS Pictures and Pop-in Studios வழங்கும் The Dark Satan உங்கள் அபிமான திரையரங்குகளில்.